வாங்கோண்ணே, இன்னைக்கு நம்ம சமூகத்துல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு நம்பிக்கைய பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோங்க. சரிங்கண்ணே, எதை பத்தி? அதாங்க, இந்த புருஷனை இழந்த பொம்பளைங்கள பாத்துட்டா அது ஒரு அவசகுணம்னு சொல்ற பழக்கம் இருக்குது. ஆ, விதுவை சகுனம்ங்கிறது. ஆமாங்க. அத பத்தி தாங்க. ஏன் அப்படி ஒரு நெனப்பு முதல்ல வந்துச்சு, இன்னைக்கு அதை ஏன் மாத்திக்கணும்னு பேசுறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமுங்க. ஓ, கட்டாயமாங்கண்ணே. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, அப்போ முதல்ல அந்த பழைய நெனப்பு என்னன்னு கொஞ்சம் பாத்துருவோம்ல. ம், ஒரு நல்ல காரியமா இல்ல ஒரு முக்கியமான சோழியா வெளியே கிளம்புற நேரத்துல ஆமாங்க. அப்ப ஒரு புருஷன் இல்லாத பொம்பளை எதிர் வந்துட்டாருன்னா ஆ, போன காரியம் சரியா நடக்காது. அது ஒரு மாதிரி சகுனத்தடை அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு பாத்தீங்களா? பணமா இருந்துச்சுங்கண்ணே. ரொம்ப தவறான ஒரு கருத்து அது. நிஜமாவே தப்பு. ஆமா இல்லைங்க. இந்த மாதிரி தேவையில்லாத சங்கதி எல்லாம் மனசுக்குள்ள எதுக்குங்க வச்சுக்கணும்? பொம்பளைங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு மதிப்பு எப்பவுமே இருக்குதுங்க. சரிதான். அவங்களோட சூழ்நிலையை வச்சு இப்படி ஒதுக்கி வைக்கிறது, அவங்க மனசை கஷ்டப்படுத்துறது, அது சரியே இல்ல பாத்துக்கோங்க. இங்கன தாங்க இப்போ கொஞ்சம் பேச்சே மாறுது. எப்படிங்கண்ணே? எல்லாத்தையும் ஒரு நல்ல விதமா பார்க்கணும், நேர்மறையா அணுகணும். இப்ப நிறைய பேசுறாங்கல்ல. ஆமா ஆமா, இப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. குறிப்பா பொம்பளைங்க விஷயத்துலங்க, அவங்க கிட்டே ஒரு தனி சக்தி இருக்குது, ஒரு புதையல் மாதிரி. அவங்க இருந்தாலே நல்லதுதான்னு சொல்றத கேக்கும்போது ஆமாங்கண்ணே. அந்த பழைய நினைப்புக்கும் இதுக்கும் எம்புட்டு வித்தியாசம் பாத்தீங்களா? நிச்சயமாங்கண்ணே. அதுதான் முக்கியம். சமூகம் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கிறப்ப, டெவலப் ஆகிறப்பன்னு வச்சுக்கோங்களேன். பழைய எண்ணங்கள் எல்லாம் விட்டுறணும். சரிங்கண்ணா. எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும், மனுஷங்களை மதிக்கணும். ஒருத்தரோட தனிப்பட்ட இழப்ப வச்சு அவங்கள இப்படி எடை போடக்கூடாது பாருங்க. அதுதாங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தரோட நிலைமைக்காக, அதாவது புருஷனை இழந்த ஒரு நிலைக்காக, ஆமா, அவங்கள வச்சு ஒரு காரியத்தோட நல்லது கெட்டது முடிவு கட்டுறது சுத்தமா தப்பு. தப்புங்கன்னு 100க்கு 100 தப்பு. எல்லாருமே சக மனுஷங்க தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பழகணும். இதுதானே முக்கியம். அச்சாக சொல்லிங்க. இது ஒரு அசல் மூட நம்பிக்கைங்க. இதுக்கு நம்ம மனசுல கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாதுங்க. இதனால தனிப்பட்ட மனுஷங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் வருது, சமூகத்துல தனியா நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகுது. இதெல்லாம் யோசிக்கணும்ல. ஆமாங்கண்ணா, உண்மைதான். சுருக்கமா சொல்ல போனாங்கன்னு, விதவை ஒரு அபசகுணங்கிற அந்த எண்ணம் ஒரு காலத்துல பரவலா இருந்திருக்குதுங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல. அது முழுக்க முழுக்க நாம தவிர்க்க வேண்டிய தேவையே இல்லாத ஒரு மூட நம்பிக்கை. இதை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். சரிங்கண்ணே, தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்கள நீங்க உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமுங்களா? கேளுங்கண்ணே. சரி, நாமளே கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்புறதில்லன்னு வச்சுக்குவோமே. ஆனா நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்துல, நம்ம சொந்தக்காரங்க மத்தியில, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி எண்ணங்கள் இன்னும் அதோட பாதிப்பை காட்டுதுங்களா? ஆமாங்க, அததான் கேக்குறேன். உங்களை சுத்தி நடக்கிறத பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பான பார்வையா முழுசா மாத்துறதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில என்ன செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.